அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம் வந்து ஒரு குறும்படத்த பத்தி. "பறவை கூட்டில் வாழும் மான்கள்" அப்படின்னு கதை. அமேசான் பிரைம் வீடியோல அது வந்திருக்கு. வந்துட்டு போயிருச்சு போல இருக்கு. அதில வந்து அதோட மாடர்ன் லவ் சென்னை அதோட தொகுப்புல இருக்கிற ஒரு சின்ன குறும்படம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அமைதியா, பொறுமையா பேசுற ஒரு குறும்படத்த நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்னோட சுபாவத்துக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டான கேரக்டர் எல்லாமே. அப்படியே ஒரு 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு அந்த சினிமாவுல நடிச்ச மாதிரி இருக்குது. அந்த கதையில வந்து நரேன் ஆடுகளம் ஆடுகளம் நரேன், அப்புறம் டெல்லி கணேஷ் அவர்கள், அப்புறம் ரம்யா நம்பீசன், அப்புறம் மகேஸ்வரி 2 சின்ன பசங்க. மொத்தமே 6 கேரக்டர் தான். அதாவது ஒரு கணவன், மனைவி. இந்த கணவருக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, வயதானவரு. அப்புறம் வந்து இந்த கணவரோட புது காதலி. அப்புறம் 2 சின்ன பிள்ளைங்க. அதாவது இவ்வளோதான் 6 பேர் தான் கேரக்டர். இதுல வந்து என்னன்னா, இவர் வந்து முதல்ல பஸ்ல சந்திக்கிறார் ஒரு பொண்ண. அந்த பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, இப்ப 2 குழந்தை பெத்து வச்சிருக்கிறாரு. சரிங்களா? இப்ப ட்ரெயின்ல அடிக்கடி போயிட்டு இருக்கிறப்போ, அங்க ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்றாரு. அந்த லவ்வ வந்து மனைவி கிட்ட சொல்றாரு. நான் இந்த மாரி ஒரு பொண்ண லவ் பண்றேன். அதாவது பேசிட்டு இருக்கிறாரு அங்க. இங்க வந்து சொல்றாரு. நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? இப்ப வந்து அந்த பொண்ணும் சம்மதிச்சுடுறாங்க. யாரு? மனைவியும் சம்மதிச்சுடுறாங்க. விவாகரத்து பண்ணிட்டு, அந்த பொண்ண போய் கல்யாணம் பண்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டாங்க. பேசி அதாவது அவங்க ஒரு பாதி முடிவு வந்திருக்கு. இப்போ வந்து அந்த பெண் வீட்டுக்கு வர்றாங்க. யாரு? இந்த கணவன் மனைவி இருக்கிற வீட்டுக்கு வர்றாங்க. மாமனாரும் அப்ப இருக்கிறாரு. மாமனார் அந்த பொண்ண பார்த்து கேட்கிறாரு, அந்த புதுசா வர்ற பொண்ண பார்த்து, "என் மருமகளோட ஃப்ரெண்டான்னு?" கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்லிடுறாங்க, "நானும் உங்க பையனும் டைவர்ஸ் பண்ணிக்க போறோம். இவங்க தான் அந்த புது பொண்ணு. புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அவங்க பையன" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரு உடனே பதறி போயிடுறாரு. அவருக்கு வந்து எபோவ் 70 அந்த அளவுக்கு ரொம்ப கோவப்பட முடியாத நிலைமையில இருக்கிறாரு வயசுல. ஆ கேட்குறாரு, இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொல்றாரு, இந்த 2 சின்ன பசங்க வந்து பெரியவங்க பேசிட்டு இருக்க இடைஞ்சலா இருப்பாங்கல்ல, அந்த பசங்கள கூட்டிக்கிட்டு போங்க. போய் சாப்பிட வாங்கி குடுங்கன்றாரு. இப்போ யோசித்து பாருங்க. முதல் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பாவோட அனுமதி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, அவரு கல்யாணம் பண்ணி அதாவது இந்த சின்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா, அவருக்கு அப்பாவோட அனுமதி தேவையா இருந்துச்சு. இப்ப தேவையில்ல. இப்ப யாரோட அனுமதி தேவைப்படுது? முதல் மனைவியோட அனுமதி தேவைப்படுது. அவ வந்து எதுவும் பிரச்சனை அப்படி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தானே எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு லவ் வந்துருச்சுனாலே இன்னொன்னு வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சுருச்சுன்னு வச்சு அதாவது அதோடைய எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது இது எ 2 பேரையுமே நான் லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா, இந்த பொண்ணு வேணான்னு அர்த்தம். அவ்வளோதானே. அப்போ வந்து அந்த அப்பா வந்து அந்த பிள்ளைங்கள கூட்டிட்டு போறாரு. இவங்க பேசுறாங்க. ஏதோ பேசுறாங்க. என்னத்த பேச நமக்கு என்ன? அப்போ அந்த அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு. "ஏன் இப்படி பண்ற? நீ தான் அந்த பொண்ண லவ் பண்ண, கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப இந்த பொண்ண வந்து லவ் பண்றேன்ற, பிள்ளைங்கலாம் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றாரு, "நான் அந்த பொண்ண லவ் பண்ணது உண்மதான். இப்ப இந்த பொண்ண எனக்கு புடிச்சிருக்கு. இந்த பொண்ண நான் லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புறேன்னு" சொல்றாரு. இப்ப இந்த கதை எப்படி ஆகுதுன்னா, நிஜமாவே அந்த டைவர்ஸ் நடந்து இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்க இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கு. அந்த 2 பிள்ளைங்களையும் அப்பா கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பா கிட்ட விட்டுட்டு அவங்க வெளியூர்ல போய் தங்கிக்கிறாங்க. வேலை செய்றாங்க போல இருக்கு. அ எப்பவாவது வந்து பார்த்துட்டு போறாங்க. அந்த பிள்ளைங்க சொல்லுது, "அம்மா புது அம்மா எங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க" அப்படின்னு. இதுதான் கதை. புரியுதுங்களா? இவ்வளோதான் கதை. ஆ இந்த கதைய பார்க்குறப்போ ஒரே ஒரு மாதிரி போன வருஷம் பார்த்தப்பவே ஒரு மாரி மலப்பா இருந்தது. ரொம்ப கஷ்டம் அப்டின்ட்டு. இப்போ நான் அத பேசணும்னு நெனைக்கல. இந்த போன வாரம் அத வந்து Facebookல அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த குறும்படத்த. அதனால இப்ப மறுபடியும் சரி ஏன் பேசினா என்ன அப்டின்னு தோணுச்சு. ஏன்னா, திருப்பி திருப்பி அந்த விஷயம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நான் பேசிடணும். அது 10 வியூஸ் வந்தா கூட பரவால்ல. பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க நிம்மதியா இருப்பேன். இப்போ முதல்ல ஒரு விஷயம் பாருங்க. அந்த பையன் வந்து அந்த கணவர் வந்து முதல்ல ஒரு பொண்ண லவ் பண்றாரு. 2 குழந்தை பொறக்குது. அப்புறம் இன்னொரு பொண்ண லவ் பண்றாரு. இது என்ன ஒரு 10 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருந்தா, வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்மளால அத எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? 2 சின்ன பசங்க இருக்கு. இவருக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி கல்யாணமே ஆவுது. 2வது கல்யாணம் மனைவிக்கு ஆவுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பிள்ளையோட அம்மாவுக்கு ஆவுது. இப்ப இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைங்க இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இந்த கொரியர்ல பார்சல் அனுப்புற மாரி இந்த இங்கேயும், அங்கேயும் அனுப்பிச்சுக்கிட்டு
சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சினிமாவுலலாம் பார்த்துருப்பீங்க. 2 பேருமே 2 வேற வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த பிள்ளைங்க வந்து 2 வீட்டுக்கும் போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். என்ன ஒண்ணும் புரியல. இந்த பிள்ளைங்களுடைய அடுத்து அதுக வளர்ந்து கல்யாணம் பண்றப்போ என்ன மனநிலையில இருக்குமோ நமக்கே தெரியல. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் கேட்கணும். எப்படி நீ இத பத்தி இந்த டைவர்ஸ பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு அவங்கள தான் கேட்கணும். அந்த பையன் பாருங்க, அ அப் அப்பாவ பத்தி ஒரு கவலையும் கிடையாது. ஒரு கிங் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி. அப்பாவோட கருத்த பத்தி அவருக்கு கவல கிடையாது. மனைவியோட சிந்தனை அத பத்தியும் அவருக்கு கவல கிடையாது. அவங்க வந்து கல்யாணம் ஆச்சுல நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல என்ன எதுவும் கிடையாது. அவங்க சரி அதாவது ஒரு மனைவி வந்து எனக்கு உன்ன பிடிக்கல, நான் இன்னொரு பொண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னாலே விலகி போறது தான் வந்து ரொம்ப ரோசக்காரங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ரொம்ப ரோஷப்படுறவங்க, என்ன வேணான்னு சொல்றான், இவன் கூட எதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப வந்து அதாவது அம்மாவுக்கு தானே ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்பா வேணும் இல்லையா பிள்ளைங்களுக்கு, அந்த அம்மாவுக்கு பதிலா இன்னொரு அம்மா வர்றாங்க. உடனே அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறாராமா. இல்ல இது வந்து பார்க்கறதுக்கு வந்து கடுப்பாவும், எரிச்சலாவும் இருந்தாலும், ஒரு விதத்தில பார்த்தீங்கன்னா, சில நம்ம ஊரு கேஸ்கள்லாம் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. அம் கணவன கொல்றது, அந்த காதலரோட சேர்ந்துக்கிட்டு கணவன கொல்றது, எ சில சமயத்தில மனைவிய கொல்றது. அப்புறம் என்ன கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லி அங்க அது ஒண்ணும் வாழவும் முடியாது. 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போணும். அப்ப இந்த பிள்ளைங்க யார் பார்த்துக்குவாங்க? அதாவது இந்த மாரி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்கள யார் பார்த்துக்குவாங்க? அதுவும் பிரச்சனையா போகுது. அதனால இது வந்து ஒரு வெளிநாட்டு ஸ்டைல்ல இருக்கிற ஒரு கத. பிடிக்கலன்னா டீசென்ட்டா போயிறது. ஆனா வெளிநாடுகள்ல பொதுவா மேக்ஸிமம் எப்படி நடக்கும்னா, பிள்ளைங்கள அம்மாட்ட குடுத்துருவாங்க. அம்மா அதாவது அப்பாக்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமை இல்லன்றதுனால, அம்மாக்கள் வந்து பிள்ளைங்கள வாங்கிட்டு போயிருவாங்க. அப்பா வந்து கைய வீசிக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போவாரு. நீங்க இது இது எனக்கு இதுல என்ன ஒரு ஒரு எனக்கு ரொம்ப அம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெத்துக்கிறாங்க. அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கும் குழந்தை பெத்துக்கிறப்போ, அந்த முதல் மனைவி அந்த வாழ்க்கை ஞாபகம் வருமா? வராதா? எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து நமக்கு புடிச்ச ஒருத்தரோட தான் வாழணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இதுல மெயினான விஷயமே. எனக்கு இந்த பொண்ண புடிச்சிருக்கு. இந்த பொண்ணு கூட வாழணும். அவ்வளோதான். இந்த ஒரு ஆணால எத்தன பேரு கஷ்டப்பட்டாலும் சரி, அவருடைய அந்த விருப்பத்துல வந்து அவரு தெளிவா இருக்கிறாரு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கதை. இந்த மாடர்ன் லவ் அந்த இந்த கதை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வந்து, நம்ம ஒருத்தர பார்த்து, "நீ ஒரு முட்டாள்" அப்படின்னு "நீ ஒரு முட்டாள்" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேச்ச வாங்குனவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும் தெரியுமா? அந்த மாதிரி கோவம் வந்து திட்டுவாங்க. அந்த மாரி இந்த கதை வந்து ரொம்ப சைலன்ட்டா எல்லாரும் பேசுறாங்க. ஆனா, அந்த கதைய பார்த்தா நமக்கு தான் மனசு வந்து குமுறுது. அது இது எப்படி ஏன்னா நம்மளுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டம்னாலும், எவ்வளோ சிக்கல்னாலும் நம்ம அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும்னு தான் நெனைக்கிறோம். ஆனா, இதுல வந்து ஒருத்தரு இந்த மாரி சிக்கலே இல்லாம அப்படியே சுதந்திரமா ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கிறத பார்க்குறப்போ, நமக்கு ஏற்படுற அந்த ஒரு அ அ பொறாமையும், ஆத்திரமும், நம்மளுடைய ஆற்றாமையும், உண்மையிலே என்ன கேட்டா அப்படியே எனக்கு பொறாமையா இருந்தது. அ ஒ ஒய்ஃபு சரின்னு சொல்றாங்க. அ அப்பாவையும் கண்டுக்கல. புள்ளைங்களும் ஏத்துக்குதுக. ச்சே! என்ன ஒரு வாழ்க்கை! இப்படியெல்லாம் வாழ்க்கை எவனுக்கு அமையும்? அப்படின்ற மாதிரி இருக்கு. அது அது வந்து தப்பு, சரிங்கிறத விட அதுக்க விட அதிகமா எனக்கு பொறாம இருக்குது. அந்த நரேன் ஆடுகளம் ஆடுகளம் நரேனுடைய கேரக்டர் மேல. எவ்வளோ ஸ்மூத்தா வாழ்க்கை அவருக்கு கிடைக்குது. நம்மளோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இடியாப்ப சிக்கல் மாரி ஒரே கச்சமுச்ச கச்சமுச்சன்னு ஒரே சிக்கலா கிடக்குது. இந்த சிக்கல சரி பண்ணலான்னா இந்த சிக்கல், இந்த சிக்கல சரி பண்ணலாம் இந்த சிக்கல். ஒண்ணுமே பண்ண முடியல. சரி விடு கதையிலயாவது ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்துட்டு போகட்டும். நிஜத்துல அப்படியெல்லாம் நடக்காது. போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தரு மனைவிய டைவர்ஸ் பண்ணிட்டு, இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த பொண்ணு முதல் மனைவியோடைய அண்ணன், தம்பியெல்லாம் அவர போட்டு அடி அடின்னு அடிச்சு, அவரு அந்த அவமானத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, சினிமாவுல தான் நடக்கும். நிஜத்துல நடக்காது. இப்போ ஒருத்தர் வந்து பெங்களூர்ல வெள்ளிக்கிழமை பேசுறேன்னு நெனைக்காதீங்க. அதுக்குன்னு தனியான சனி, ஞாயிறா பார்த்து பேச முடியும். ஆம் ஒரு 43 வயசுக்காரரு. அவரோட மனைவி வந்து 17 வருஷம் சேர்ந்து இருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க.
17 வருஷம். அதில வந்து அடுத்து வந்து 4 வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. டைவர்ஸே வாங்கிட்டு போயிட்டாங்க. "நீ உன் உன் சங்காத்தமே வேணாம்டான்ட்டு" போயிட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு போயிட்டு அவர் வந்து அந்த மனைவிய கொல்றாரு. 15 வயசுல ஒரு பையன், 12, 13 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே அடல்ட்டே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் 20 வயசே அடல்ட் கிடையாது. 15, 12 இந்த 2 வயசுல இருக்கிற பிள்ளையோட அம்மா தனியா டைவர்ஸ் வாங்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்கள வளர்க்குறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அவன் என்ன பண்ணியிருக்கான் 43 வயசுக்காரன். அப்ப கல்யாணம் எப்ப பண்ணியிருப்பான்? 22 வயசுல. இவன் போயிட்டு அந்த 2 பிள்ளைங்கள அவன் கஷ்டப்பட்டு அந்த அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மனைவிய கொன்னுட்டான். அதாவது நம்பிக்கை இல்லையாமா. உன் மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்லிட்டு தானே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ 2 பேர்ட்ட யாருக்கிட்ட அந்த பிள்ளைங்க வளர்ந்தா என்ன? எப்படியோ நல்லா இருந்துட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே! அந்த மனைவிய கொலை பண்ணிட்டு, இப்ப இந்த 2 பிள்ளைங்களுக்கும் ஒரு அம்மா கிடையாது. அப்பா ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல சாப்பாடு கிடையாது. ஒரு நல்ல அம்மாவ அம்மா இல்லாம எப்படி இருக்கிறது? அது ஒரு வளர்ற வயசு அது. ரொம்ப ஒரு பையன்னா ஒரு டீனேஜ் அது பெரிய பையன்னு சொல்ல முடியாது. குழந்தைன்னு சின்ன பையன்னு சொல்ல முடியாது. 2 கட்டாம் வயசுல வந்து இப்படிலாம் ஒரு அப்பா பண்றாருன்னா, இவரு இவரு வந்து இந்த 17 வருஷம் அந்த பெண்ணால அடைந்த நல்லது, கெட்டது அது கூட நன்றியோட இல்ல பாருங்க. வெரி டேஞ்சரஸ் வெரி டேஞ்சரஸ். ஆண்கள நெனச்சா பயமா இருக்குது. அது ரொம்ப எப்படிதான் அவங்க வளர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். வெரி டேஞ்சரஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி வர இந்த உலகம் எவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா? நான்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிற வயசுல, இந்த இது என்ன ஏதோ ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்ல. பேரு மறந்து போச்சு. இந்த செந்தூர பூவே செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? விஜயகாந்த் படம் இல்ல. பாரதிராஜா எடுத்த படம். ரஜினி, கமல் நடிச்ச படம். அந்த செந்தூர பூவே அந்த பாட்டு நல்லாருக்கும். இப்ப பாடல. அந்த பாட்டுல வர வரிகள் மாதிரி, "என் மன்னன் எங்கே? என் மன்னன் எங்கேன்னு" அந்த பொண்ணு கற்பனை பண்ணும். ஆனா நிஜத்துல வந்து எத்தன பேருக்கு மன்னன் கிடைக்குது? எத்தன பேருக்கு கொடுமைக்காரன் கிடைக்கிறான்? ஆண்களும் கல்யாணத்த பத்தி கனவு காணலாம். இப்ப சில பொண்ணுங்க சரியில்ல. சில பொண்ணுங்க பாசமா இல்ல. சில பொண்ணுங்க நெறைய பொய் பேசுது. சில ஆண்கள் நெறைய பொய் பேசுறேன். நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு புடிச்சா நான் திருப்பி திருப்பி சொல்றேன். உங்களுக்கு வந்து புடிச்சா கல்யாணம் பண்ணுங்க. இல்லாட்டி கல்யாணம் பண்ணக்கூடாது. இல்ல கல்யாணமே பண்ணாம கூட இருங்க. ஒண்ணும் நாட்டுக்கு நஷ்டம் கிடையாது. என்ன மக்கள் தொகை என்ன வீழ்ந்து போயிற போதா? இதுல ரொம்ப மக்கள் தொகை என்ன இந்தியாவுல வீழ்ந்து போயிட போதா? ஒண்ணும் கிடையாது. மெதுவா கூட கல்யாணம் பண்ணுங்க. இல்ல இப்போ எத்தனையோ பேரு அதான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இப்படி கொலை செய்யப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாமே! அந்த அம்மா எவ்வளோ பாவம். அந்த அந்த அம்மாவோட ஃபோட்டோ பார்க்குறப்போ, அந்த கண்ணுல வந்து அவ்வளோ அருள் தெரியுது. அதாவது ஒரு ரொம்ப சாதுவான பெண் அப்படின்றது அந்த கண்ணுலே தெரியுது. இந்த தொல்ல வேணான்னு சொல்லி தானே அவங்க நகர்ந்து அந்த இடத்த விட்டு போறாங்க. ஆனா அவங்க அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தன்னோட பிள்ளைங்களையே கொலை பண்றது, அந்த மாரி ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர். அதாவது நார்சிஸ்டிக்னா ஒண்ணும் கிடையாது. அ எதையுமே நாசம் பண்றது. எதையுமே நாசம் பண்றது. இப்போ இது பொருள் இருக்குன்னா, இந்த பொருள் இருக்குன்னா, அத போட்டு உடைக்கிறது. இப்ப நம்ம யோசிப்போம், "ஐயோ! இது எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. எத்தன பேரோட உழைப்பு இதுல இருக்கு இந்த ரிமோட்ல" அப்படின்னு யோசிப்போம். அதுதான் வந்து எம்பத்தி இருக்கிற ஒரு நல்ல மனசுக்காரங்க. இத டமார்ன்னு போட்டு உடைச்சாங்கன்னா, அது பேரு நார்சிஸ்டிக். ஏன்னா, நாசத்தை ஏற்படுத்துவது. அதுதான் நார்சிஸ்டிக். அது இப்போ வந்து அந்த அம்மா வந்து போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அத விடுங்க. இன்னைக்கு மத்தியானம் ஒரு Facebookல ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்ப அது தனி, இது தனி. சரியா? ஒரு பையன் வந்து சென்னையில ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்கான். 17 வயசு பையன். அவன கிளாஸ்ல இருந்த 3 பேரு, அவன் அழகா இல்ல, கருப்பா இருக்கான், ஒல்லியா இருக்கான்னு கேலி பண்ணியிருக்காங்க. அந்த கேலி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஸ்கூல்லயும் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவும் கண்டுக்கல. ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டு கூட அவங்க அம்மா, அப்பா கூட சொல்லியிருக்கலாம். என்ன பண்ணாங்களோ தெரியல. அந்த பையன் வந்து வீட்டுக்கு சோகமா வந்திருக்கான். மாடியிலேருந்து குதிச்சுட்டானாம். ரொம்ப தப்பு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பு. நம்ம நீ நீ யோசித்து பாருங்க. இங்கிலீஷ்காரங்க முன்னாடி என் பக்கத்துல இருந்தாங்கன்னா, நான் கருப்பா தெரிவேன். கலருங்கிறது வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ, ஒருத்தர் கலராவும், ஒரு கருப்பாவும், ஒருத்தர் ப்ரவுன் கலராவும் தெரிவாங்க. இந்த கலர பத்தி பேசுறது, ஒல்லியா இருந்தா இருந்துட்டு போறேன். 25 வயசுல இருக்கிற ஒரு பையனுக்கும், 17 வயசுல இருக்கிற பையனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பசங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஒல்லியா தான் இருப்பான். அவன் பார்க்கறதுக்கு நல்லா இல்ல, நல்லா இருக்கான். அத பத்தி உங்களுக்கு என்ன கவல?
அந்த பையன வந்து இந்த 3 திருட்டு பயவுலைய புண்படுத்தி சாகடிச்சிருச்சு. பாவம் அந்த அம்மா. எவ்ளோ பாவம். ரொம்ப கஷ்டம். அந்த பசங்கள என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்து ஒரு Facebookல ஒரு நியூஸ் வந்தது. அ என்னாச்சு, ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு தஞ்சாவூர் பக்கம். அப்பா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டார். அம்மாவும், ஒரு பையனும் மட்டும் இருந்திருக்காங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க முதல் நாளு. அவன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறானாம், அந்த கிறுக்கு பையன். அ அவங்க அம்மா இறந்த மறுநாளு அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதாவது எதுக்கு நம்ம பிள்ளைங்கள பெத்து வளர்க்குறோம் அப்படின்ற காரணத்தையே அவங்க கிட்ட சொல்றது இல்ல நம்ம. இப்போ நம்ம நம்ம இருக்கோம். நம்ம பிள்ளைங்க. அடுத்த 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 ஜெனரேஷன் இந்த உலகத்துல நம்மளுடைய நம்மளோட ஜெனடிக்ஸ் இந்த உலகத்துல வாழணுன்ற ஆசை தான் நம்ம வந்து பிள்ளைங்கள பெத்துக்கிறது. சரியா? அடுத்தடுத்து போணும். தாத்தா, பாட்டி அப்படியே பேர பிள்ளைங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். அவன் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான். அதாவது எமோஷனலா வீக்கான ஆளு. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க கூட இந்த மாரி பண்ண மாட்டாங்க. அவன் தனியா இருந்தானா? இல்ல யாரும் அவனுக்கு எதுவும் உதவி பண்ணலையா? மனசு கஷ்டத்துல இருந்தானா? அவன் வந்து த தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் என்னத்த படிச்சு என்ன பிரயோஜனம்? உலகத்துல வந்து உலகத்துல நான் பார்த்தத வச்சு தான் சொல்றேன். உலகத்துல படிப்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, நீட் எக்ஸாம்ல தோத்து போயிட்டேன்னு செத்து போறது. அப்படி சில இது இருக்கு. சரிங்களா? அதாவது வந்து அது படிப்பு பைத்தியம். டைம் என்ன ஆகுது? 16 நிமிஷம். அது வந்து படிப்பு பைத்தியம். இது வந்து எமோஷனல் பைத்தியம். அம்மா வந்து அம்மா இல்லாட்டி உலகத்துல வாழவே முடியாதா? ஒரு சின்ன குழந்தை இருக்கு. ஒரு 5 வயசு, 4 வயசு பையன்லாமா தற்கொலை பண்ணிக்கிறான். ஒரு 4 வயசு பிள்ளை தற்கொலை பண்ணிக்குதா? எ அம்மா இறந்து போயிட்டா தற்கொலை பண்ணிக்குதா? அதுக்கு தெரியாது. தன்னோட அம்மாவோட இடத்த இன்னொருத்தருக்கு குடுக்கணும். அது அவங்கள வந்து நம்ம அம்மா மாதிரி நினைச்சுக்கணும்னு தான் பாக்குமே தவிர, ஒரு சின்ன பிள்ளை. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்படியே நானும் செத்து போறேன்னு சொல்லிட்டு எந்த பிள்ளையும் போறது கிடையாது. இவன் படிச்சிருக்கானாமா, இவன் வந்து ஒரு அடல்ட். பார்த்தீங்கன்னா, வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லன்னு தான் சொல்றேன். ஏன்னா என்னோட என்னோட 20 வயசுலயே எனக்கு 20 வயசுக்குரிய மெச்சூரிட்டி கிடையாது. 25 வயசுல 25 வயசுக்குரிய மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் மெதுவா தான், சிலருக்கு லேட்டா தான் மெச்சூரிட்டி வரும். அது அது அப்படித்தான். ஒரு ஒரு சில குடும்பங்கள்ல அப்படிதான் மெதுவா தான் இருக்கும். என்ன சின்ன பிள்ளை மாரி நடத்துனாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இவன் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கான். ஒரு கல்யாணத்த 1 வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணத்த பண்ணி நல்லா இருந்திருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. எதுக்கு தான் நம்ம வந்து அப்படியே ரொம்ப பாசமா இருக்கக்கூடாது போல இருக்கு. இந்த செய்திய பார்த்த உடனே என் பையன தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சு அங்கிட்டு ஓடுறான்னு சொல்லி தொரத்தணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்மகிட்ட ரொம்ப பாசமா இருக்கக்கூடாது. அதாவது ஒரு வயசு வரைக்கும் பாசமா இருக்கணும். அதுக்கப்புறம் நீ தள்ளி போ. நீ போ உன் வேலைய பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ. அது ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி விட்டு தள்ளி விட்றணும். சும்மா நம்ம தான் உலகத்திலே பாசமா இருக்கோம்ன்னு சொன்னா, வேற யாருமே அ யார் கூடயும் பழகாம போயிட்டா என்ன பண்றது? அவன் ஏதோ மனசு லேசான மனசுக்காரன் போயிட்டான். ஆனா, இந்த மாரி யாரும் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்தவர தற்கொலைங்கிறது வந்து எப்படி சொல்றது? தற்கொலைன்றது ஒரு பிடிவாதம் தான். பிடிவாதம், தாங்கிக்க முடியல. சிலர்லாம் ஒரு போன மாசம் ஒரு நியூஸ் பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. புது வீடு கட்டியிருக்காங்க. லோன் வாங்கியிருக்காங்க. அந்த லோன் கட்டாததுனால அந்த பேங்க்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அம்மா, அப்பா, ஒரு சின்ன பொண்ணு. ஒரு 15 வயசு தான் இருக்கும். 10த் படிக்கிற பொண்ணு. எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த உலகத்துல பாருங்க, அவ்வளோ பெரிய வீடு கட்ட தெரிஞ்சிருக்குல்ல. யாருக்குமே ஏழையா வாழணுன்ற ஆசையே கிடையாது. வாழ்ந்தா நல்லா வாழணும், இல்லாட்டி மண்டைய போடணும். இதுதான் ஒரு எண்ணம். அப்புறம் 2 ஒரு போன 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ பார்க்குறேன். சும்மா வரிசையா அப்படி பேசுறேன்னு நெனைக்காதீங்க. 2022 நான் வீட்டுக்கு போனப்போ, ஒரு 20 பேர் இறந்து போன கதைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவரா இறந்துட்டாரு, இவர் இறந்துட்டாரு. அத விட இது ஒண்ணும் மோசம் இல்ல. ஒரு அம்மா, அப்பா தனித்தனியா பேசலாம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. அம்மா, அப்பா, ஒரு பிள்ளை தான். கோயம்புத்தூர் பக்கம். கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. அங்க ஏதோ பிரச்சனை. அந்த பொண்ணு வந்திருக்குது. வந்த உடனே, "ஐயோ! என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே! ஐய்யய்யோ! நம்ம புள்ள பு அ வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு" சொல்லி 3 பேரும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஐய்யய்யோ! நம்மள கண்ணகியால நம்ம படுற கஷ்டம் தாங்கல. அந்த பிள்ளையோட பிடிவாதத்தினால நம்மலாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஏன் ஆம்பளைக்கு மட்டும் அ ஆம்பளைக்கு வந்து பாத்திரம் கழுவுற மாரி, இப்படி இப்படி கழுவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றது. நமக்கு வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு கல்யாணங்கிறது கல்வெட்டு மாதிரி. ஏதோ அதில வந்து அட பச்சை குத்திருந்தா கூட அழிச்சிரலாம். ஒரு 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 பெண் வந்து ஒரு தடவ தான் கல்யாணம் பண்ணணுமா? ஏன் அப்போ ஆண்களுக்கு மட்டும் அவ்வளவு பிடிவாதம் இல்ல? அவ்வளவு கட்டுப்பாடு இல்ல?
அப்ப அந்த ஒரு கல்யாணத்தையாவது நீங்க வந்து நிம்மதியா அவங்களுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ண விடுறீங்களா? அதுவும் கிடையாது. நான் பார்த்து வைக்கிறேன், நான் பார்த்து வைக்கிறேன், நான் பார்த்து வைக்கிறேன். எங்க வீட்லலாம். எனக்கு நடந்தது சொன்னா நீங்கலாம் சிரிப்பீங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு பரவால்ல விடுங்க. யாரோ 10 பேர் தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும். என்னாச்சு தெரியுமா? ம் எங்க அப்பா வந்து பொள்ளாச்சியில ஒரு ஜோசியரா பார்க்க போயிருக்காரு. இருங்க கால் நீட்டிக்கிறேன். பொள்ளாச்சியில ஒரு ஜோசியரா பார்க்க போயிருக்காரு. ஆனா அவர் துல்லியமா சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அவர் சொன்னாராம், "நீங்க இந்த பொண்ணுக்கு வந்து கட்டாயப்படுத்தி ஒரு 24, 23க்குள்ளலாம் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து உங்க பொண்ணு வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கும். யா இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க அந்த பையன கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த மாப்பிள்ளைய. இல்லாட்டி சரிப்பட்டு வராது. நீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, டைவர்ஸ் ஆயிருக்கும்." அவர் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து 20 வயசுல அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. அம் மெச்சூரிட்டியே கிடையாது. அதனால அப்படி ஆயிர கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து மேட்ரிமோனி இந்த கல்யாணம் பார்க்குறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து போயிட்டு ஜாதகத்தெல்லாம் குடுக்காதீங்க. மாப்பிள்ளை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வேண்டியவங்களோட வேண்டியவங்க தான் இவரு. உங்க மாமாவ சொல்றேன். அப்படி கல்யாணம் நடந்தது. சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் சரிப்பட்டு வராது. சிலருக்கு அரேஞ்சுடு மேரேஜ் சரிப்பட்டு வராது. இது இப்படிதான் போணும், இப்படிதான் போணும்னு இப்ப எவ்வளவு கல்யாணங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, சொத்து பார்க்குறாங்க. அவங்க போன உடனே அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்குது. அதாவது நம்ம அழகுன்ற இலக்கணத்தோட அந்த பொண்ணு இருக்குது. இப்ப என்ன விட ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த பொண்ணு அங்க போன உடனே, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதும் தெரியல, அந்த பொண்ணு படிச்சிருக்கிறதும் அவிங்க கண்ணுக்கு தெரியல. உங்க வீட்ல போய் காசு வாங்கிட்டு வா, நான் பிசினஸ் பண்ணணும். உங்க வீட்ல போய் அத வாங்கிட்டு வா. அப்புறம் அந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க, ஆம்பளைங்க எல்லாரும் நெய் 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 நெய்ன்னு நச்சரிச்சு காசு காசு காசுன்னு அந்த பொண்ண வந்து தற்கொலை பண்ண வச்சுருது. இப்போ நம்ம கண்ணுக்கு தான் அந்த பொண்ணு அழகா இருக்கு. ஆனா, அவங்க புருஷன் கண்ணுக்கு அழகாவே தெரியல. நான் எங்க அம்மாட்ட ஒரு நாள் சும்மா இப்படித்தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். தோட்டத்தில வேலை செஞ்சுட்டு வரப்ப நான் சொன்னேன். உலகத்தில 2 பேருக்கு தான் அழகா தெரியணும். ஒண்ணு அம்மா, அப்பாவுக்கு, பேரண்ட்டுக்கு. இன்னொன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு. இந்த 2 பேருக்கு அழகா தெரிஞ்சா போதும். மத்த யாருக்கும் அழகா தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அப்படின்னு எங்க அம்மாட்ட நான் சொன்னேன். எப்படி இப்படியெல்லாம் சிந்திக்கிற? அப்படிங்க. ஏன்னா நான் அப்போ வந்து ஏதாவது யோசனை பண்ணிட்டே இருப்பேன். இந்த தோட்டத்தில வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ. நீங்க வந்து ஒரு ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகான பொண்ணா இருந்தா கூட கணவர் கண்ணுக்கு அசிங்கம்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன இதில ஒரு மூஞ்சியா அப்படின்னு. ஏன்னா பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுது. நம்மலாம் சினிமா நடிகை அசின் வந்து எவ்வளோ அழகுன்னு சினிமால சொல்லுவாங்க. அசின் அசின விட அழகான பொண்ணுலாம் இருக்கு. சரி விடுங்க. அந்த அசின் வந்து ஹீரோயின். ஆனா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணவன் அசினோட ஃப்ரெண்ட பார்த்தானாமா. ஃப்ரெண்டு கிட்ட பேசினானாமா. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ஆ அழகான பொண்ண கல்யாணம் பண்ணலாம். ஆனா வந்து குணம் இருந்தா, நல்ல குணம் 2 பேருக்கு இருந்தா தான் வாழ முடியும். சும்மா சிலர்லாம் பார்த்தோன்னா நீட்டா இருப்பானுங்க. தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டைலா இருப்பானுங்க. ஆனா குணம் சரியில்லன்னு வச்சுக்கோங்க, அது வீட்டு மூலையில குமிச்சு வைக்கிற குப்பை மாதிரி. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது விளக்கமாத்துக்கு கூட பிரயோஜனம் உண்டு. அவிங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. சில பொண்ணுங்க அப்படிதான். பார்க்கறதுக்கு நல்லா பப்ளி மாஸ் மாரி அழகா வெள்ள வெளேன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா வாய தொறந்து பேசுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஓடிருவாங்க. நிஜமா சொல்றேன். அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு. அப்படியே எல்லாரும் போயிட்டு அந்த பொண்ணுக்கு தான் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறது. அந்த பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்டுச்சு. ஒரு பொண்ணு. அண்ணான்னு கூப்பிட்ட உடனே, "ஏன் அண்ணன்லாம் கூப்பிடாத?" அப்படின்னு அவன் சொன்னானாமா. அதுக்கு இந்த பொண்ணு சொன்னுச்சாம், "இனிமே நான் உன் கூட பேசவே இல்ல" அப்படின்னு. அதான் அழகா இருந்தா லவ் பண்ணலாம்னு நெனைக்கிறது. சுமாரா இருந்தா ஃப்ரெண்டா வச்சுக்கிறது. அவ்வளோதான். ஃப்ரெண்டா நடத்துறது. ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க. 24 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது காலையிலேருந்து உடம்பு சரியில்ல. தூங்கிக்கிட்டே இருந்தேனா, அதான் தலைவலி. சைனஸ். அப்புறம் என்னாச்சு, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா, கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு இன்னொரு வீடியோ பேசுறேன். அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுல வந்து ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நான் வேணா உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்றேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு ஆடியோ செந்தமிழன் அவர்களுடைய செம்மை மரபு பள்ளி. அத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா, அந்த ஆடியோ வந்து சில சமயம் நம்ம தனியா இருக்கிறப்போ, காலையில 6 மணி, 5 மணிக்கெல்லாம் கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா புரியும். இந்த இரைச்சலோட கேட்டீங்கன்னா புரியாது. காலையில தனியா உட்காந்துருக்கப்போ தான் நான் கேட்பேன் அவரோட பேச்ச. ஆ செம்மை மரபு பள்ளியில அகந்தைன்னு நெனைக்கிறேன். அந்த தலைப்பு வந்து அகந்தை. அந்த அகந்தைன்ற தலைப்புல பேசுறப்போ தான் அவர் வந்து இந்த தற்கொலைகள் பத்தி பேசியிருக்காரு.
யாருக்காவது மனசு கஷ்டமா இருந்ததுன்னா, அந்த மாதிரி அவருடைய பேச்சுக்கள கேளுங்க. மனசுக்கு வந்து என்ன உலகத்தில எல்லாருக்கும் தான் கஷ்டம் வருது, பிரச்சனை வருது. ஏன்னா ஏழை வந்து பணக்காரர் ஆகுறான். பணக்காரங்க வந்து ஏழையாகுறாங்க. அது எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம் வர்றப்போ எதுக்கு கவலைப்படணும்? ஏன்னா எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். மா மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அவரோட ஆடியோ கேட்டு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் ஒரு பிரேக் அப்புறம் இன்னொரு வீடியோ பேசுறேன். சரியா? நன்றி, வணக்கம்.